வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கான ஒரு சின்ன டாபிக் என்னென்னா, மார்னிங் காலை நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே முக்கியமானது. அது குழந்தைகளுக்கான ஒரு உணவு ரொம்ப முக்கியமானது. இந்த குழந்தைகளை நம்ம பள்ளிக்கு அனுப்பிடுறோம். பள்ளிக்கு அனுப்புனதுக்கப்புறம் அவன் எப்படி சாப்பிட்றான், என்ன செய்கிறான், அந்த மாதிரியான ஒழுங்குமுறையெல்லாம் நம்ம கண்காணிக்கக்கூடிய இடத்துல நம்ம பெரியவங்க பெற்றோர்கள் இருக்கிறோம். அவங்களுக்கு மார்னிங் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எந்த விதமாக கொடுக்குறோம், எந்த ஊட்டச்சத்து கொடுத்து நம்ம பள்ளிக்கு அனுப்புகிறோம், இது ரொம்ப முக்கியம். நான் நிறைய குடும்பங்களில் பார்க்குறேன், அப்படியே ஆட்டோவில் தூக்கி போட்டு அந்த குழந்தைய கொண்டு போயிடுறாங்க. காலையிலேயே எது ஒரு கிளாஸ் பால் மட்டும் கொடுத்து அப்படியே அனுப்பிடுறோம். இதுலேயே நிறைய போஷாக்கு இருக்குது, நிறைய சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஆனால் நிறைய குடும்பங்களில் நான் யூடியூப் சேனல்லே பார்க்குறேன், நல்ல அழகாக ஒழுங்குமுறையோட முதல் நாள் இரவே அவங்க அந்த குழந்தைக்கு தேவையான உணவெல்லாம் எடுத்து வச்சு தயார்படுத்தி வச்சிடுறாங்க. மறுநாள் காலையில் அவன் போகும்போது அவனுக்கு எடுத்து கொடுத்து அனுப்புகிறாங்க. அவங்களுக்கான லஞ்சு அவனுக்கு தயாராக எடுத்து கொடுத்து அனுப்புகிறாங்க. ஒரு சில வீடுகளில் பிரஞ்சு கூட கொடுக்குறாங்க. பிரஞ்சுங்கிறது லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இடையில உள்ள ஒரு உணவு. ஸோ இந்த உணவையும் கூட தயார் பண்ணி கொடுத்து அனுப்புகிறாங்க. இன்டர்வல் பீரியடில் குழந்தைகள் சாப்பிட்றதுக்கான நொறுக்கு தீனியும் கொடுத்து அனுப்புகிறாங்க. அதே போல் அந்த குழந்தைகள் ஸ்கூல் விட்டு முடிஞ்சு வந்த பிறகு அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் ஒரு ஆகாரம், ஒரு சின்ன ஆகாரத்தை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிறிய இடைவெளி விட்டு டியூஷன்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஆகாரத்தை கூட கொடுக்குறாங்க. இது நிறைய குடும்பங்களில் தவறாமல் அழகாக செய்கிறாங்க. ஸோ இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் அவங்களுக்கு ஹெல்த்தியான உணவு அவங்களுக்கு உடம்புல சேருதாங்கிறது நம்ம கண்டிப்பாக தொடர்ந்து அவங்கள கண்காணிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். எந்த ஒரு குழந்தைக்குமே கிட்டத்தட்ட 15 வயது வரை, 15-20 வயசு கூட சொல்லலாம், அதுக்கு மேலே கிடையாது. ஸோ 20-15 வயசு வரை ஒரு வளர்ச்சியினுடைய ஒரு அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு ஊட்டச்சத்து உணவுகள் இதெல்லாம் கொடுக்குறோமோ அந்த குழந்தை நல்ல அழகும் நல்ல மிளிர்ந்து அழகாக காட்சியாகவும் இருக்கும். நல்ல ஒரு திடகார்த்தமான ஒரு குழந்தையாகவும் அறிவு வளர்ச்சியாகவும் இருக்கும். ஸோ நம்ம பெரிய மனிதர்கள் இந்த குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை அடுத்த தலைமுறையாக அந்த குழந்தைகள் கடத்தி அவங்க குழந்தைகளுக்கும் அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ இதில் நம்ம தவறவே கூடாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஆரம்பித்து இரவு முழுக்க அந்த குழந்தைகளுக்கு நம்ம என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத தயார்படுத்தி வச்சு எல்லா குடும்பங்களும் செய்ய ஆரம்பித்தாங்கன்னா எங்கேயுமே ஊட்டச்சத்து குறைபாடு இருக்காது, குழந்தைகளுக்கான கவனமின்மை வராது. இது நான் ஏதோ ஏழை குழந்தைகளுக்கு தான் இல்லை, மிடில் கிளாஸில் உள்ள பெற்றோர்கள் கூட நிறைய விஷயங்களில் கவனம் தவறி செயல்படுறாங்க. ஸோ இந்த முறை மாற்றி அமைச்சுக்கணும். நிறைய குடும்பங்கள் அழகாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகே, நன்றி. நான் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில்